ட்ரக்ஸு, ட்ரிங்க்ஸு, சிகரெட், பெண்கள் சாவாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மேட்ரு படத்துக்கு தெரியாமல் வந்துட்டுமோ ஃபஸ்ட் ஹாஃப்லாம் அதுதான். யாஷ் மூவியா லூஸ் மூவியா? இந்த வருஷத்தில் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி படம் நினச்சி எடுத்து இந்த திரைப்படத்தை பிரம்மாண்டமான முறையில் மக்கள் இந்த திரைப்படத்தை பார்த்து காரி துப்பி பிரம்மாண்டமாக தோல்வியாக்கியிருக்காங்க. இது உண்மையாங்க? எந்த படத்தை பற்றி நான் இவ்வளோ சொல்கிறேன், உங்களுக்கு எதாவது தெரியுதா? வாங்க பார்த்துருவோம். வணக்கம், நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் விஜி. இன்றைக்கி தியேட்டர் ரிலீஸாக இருக்கும் திரைப்படம் டாக்ஸிக் படத்தின் திரைவிமர்சனம் தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தில் யாஷ், நயன்தாரா, ருக்மணி வசந்த் மற்றும் பல நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் டாக்ஸிக். இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு நம்ம பார்ப்போம். அதாவது கோவாவில் ஒரு பெரிய டான் இருக்கார். அந்த டான் கூட நம்ம கதாநாயகன் சேர்ந்து கோவாவையே ஒரு கலக்கிறாரு. அந்த அளவுக்கு ஆகிறாரு. அதாவது கங்கா கதாபாத்திரத்தில் நடிகை நயன்தாரா கதாநாயகனோட அக்காவை பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த டான் கூட சேர்ந்து ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்காங்க. இது இடையில் அந்த கேங்ஸ்டரோட பொண்ணு நயன்தாரா சொல்கிறாங்கனுக்காக அவரை கல்யாணம் கட்டிக்க முயற்சி பண்ணுறாரு கதாநாயகன். ஆனால் கதாநாயகனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, இந்த திரைப்படத்தில் ட்ரக்ஸு, ட்ரிங்க்ஸு, சிகரெட், பெண்கள் சாவாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த திரைப்படத்தில். கதாநாயகனோட கேரக்டர் தான். ஸோ அப்படி கேட்ட இன்னொன்று கதாநாயகன் மீட் பண்ணார். ஒரு சர்க்கஸில் ஒரு கதாநாயகன் மீட் பண்ணார். அவங்கள பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு அந்த டானோட பொண்ணே ஞாபகம் வரதில்லை. இந்த பொண்ணை தான் ஞாபகம் இருக்குது. நயன்தாரா சொல்கிறது வேறமா சொல்லுவாங்க, ஆனால் கதாநாயகன் சொல்கிறது நான் அவன் மேலே வச்சுருக்க ஒரு உண்மையான காதல் அப்படின்றாரு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் திரைப்படம் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நான் சொன்னது இந்த கதை தான். செகண்ட் ஹாஃபில் கிட்டத்தட்ட ஒரு அப்பா பையன் சென்டிமெண்ட் மாதிரி இந்த திரைப்படத்தை கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நமக்கு சில பேர் தடவை நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இல்லை. அது உண்மை, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா படம் முழுக்க செகண்ட் ஹாஃப் ஏண்டாப்பா இந்த திரைப்படத்தை நம்ம பார்க்கணும், இந்த திரைப்படத்தை நம்ம பார்க்கணுமா, என்ன தான் நம்ம கேஜிஎஃப் ஹீரோடா படம் பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா கூட வெறும் பிரம்மாண்டத்தை வச்சு இந்த திரைப்படத்தை நம்ம என்ன பண்ணுறது? படத்தில் ஒன்றுமே இல்லையே, ஸ்டோரி எங்கே? செகண்ட் ஹாஃப் அப்படியே அந்தளவுக்கு லேகு. ஐயோ படத்தை எப்படா முடிப்பான்னு ஒன்று தலையை போட்டு அப்படியே பிச்சுக்கிறாங்க, ரொம்ப பிச்சுக்கிறாங்க. நானும் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது சரி, எனக்கு தலை போட்டு பிச்சுக்கலாமாங்குது. இருக்குது கொஞ்சம் முடி, அதை என்னால் பிச்சுக்க முடியல. ஏன்னா கொட்டிச்சுன்னா என்ன பண்ணுறது சார்? அதனால் இந்த படத்தை பார்த்தா அந்தளவுக்கு எனக்கு முடியை பிச்சுக்கணும்னு தோணுது. ஏற்கனவே கொட்ட முடி இன்னும் கொட்டிக்கிட்டே இருக்குது. தேட்டரில் ஒவ்வொரு ஆடியன்ஸும் குனிஞ்சு பார்க்குறாங்க, ஏன்னா என் முடி இப்படி கொட்டிக்கிட்டே இருக்குதுன்னு. அந்த மாதிரி திரைப்படத்தை பார்க்குறவங்க அத்தனை பேரும் முடி கொட்டும், மனுஷனோட காசு வேஸ்ட்டுன்னு சொல்லி செவுத்துல வயிற்றில் வாங்கி அடிச்சுப்பாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த திரைப்படத்தை பார்த்ததை விட, ஏன்னா ஆன்லைன் சார்ஜஸோடு சேர்த்து ஒரு 227 ரூபா இது நம்ம இது பண்ணதுக்கு விட இந்த படத்தை பார்த்ததை விட 1 கிலோ பிரியாணி வாங்கி சாப்பிட்டுருக்கலாம் மச்சான் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான எடுத்துகிட்டு ஸ்டோரியில் ஏன் கவனம் செலுத்தலை அப்படின்னு தெரியல. இசை பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஓகே, ஆர்டிஸ்ட்டு யாஷ் நடிச்சது ஓகே, நயன்தாரா நடிச்சது ஓகே, பட் அவங்களும் நடித்தா கூட எதுவுமே செட் ஆகலை. ஏன்னா இந்த திரைப்படத்தை ஏ சர்டிஃபிகேட் இந்த திரைப்படம் கொடுத்தது எல்லா விதத்திலும் பொருத்தமான திரைப்படம் தான். ஏன்னா வைலன்ஸ்க்காக மட்டும் இல்லை, இந்த திரைப்படம் நம்ம எல்லாமே பார்த்தாங்கன்னா ஒரு மேட்ரு படம் வந்துட்டோமோன்னு நினைப்போம். மேட்ரு படத்துக்கு தெரியாமல் வந்துட்டோமோ ஃபஸ்ட் ஹாஃப்லாம் அதுதான், ஃபுல்லாக மேட்ரு தான். ட்ரிங்க்ஸ் பண்ண வேண்டியது, ஸ்மோக் பண்ண வேண்டியது, பெண்கள் கிட்டே போக வேண்டியது. அந்த பெண்கள் கிட்டே போகிறத நம்மக்கிட்ட அப்படியே ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மேட்ரு படமும் கேட்டேன். அட்டென்ட் ஒன்லி திரைப்படம், மேட்ரு திரைப்படம். இந்த திரைப்படம் டாக்ஸிக் தமிழ் மூவியா இல்லை இங்கிலீஷ் மேட்டர் மூவியா அப்படின்னே தெரியல. அந்தளவுக்கு ஒரு மோசமான திரைப்படம். இந்த 2026 ஒரு பிரம்மாண்டமான செலவு பண்ணி பிரம்மாண்டமாக படத்தை ரிலீஸ் பண்ணி பிரம்மாண்டமான ஒரு தோல்வி படம் தான் இந்த திரைப்படம்.
ஏன் சார் கேஜிஎஃப் படம் ஓடிச்சுன்னா அது நினச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து கதாநாயகனுக்காக தான் ஓடிச்சு. கதாநாயகனுக்கு ஒரு 40%, 20 மீதி இருக்கிற 60% வந்து டைரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர், எடிட்டிங், டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர், நடித்த ஜூனியர் ஆர்டிஸ்ட், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் மீதி 60%. அந்த ஒரு படத்தை தூக்கி வைக்கிறாங்கன்னா அது காரணம் கதாநாயகன் மட்டும் இல்லை. ஏன்னா கதாநாயகன் நிறைய திரைப்படம் வந்து நிறைய படம் நடிச்சிருக்காரு. ஒரு சாதாரணமாக தான் இருக்கும் அவரோட படம்லாம். தமிழ் படத்தோட ரீமேக்கில் கூட நடிச்சிருக்காரு. கேஜிஎஃபால் அவரோட கேரியரில் வந்து ஒரு மாஸ் ஹீரோன்ட்டு வந்து ஒரு சீல் வந்துருக்கு. ஸோ அந்த மாஸ் ஹீரோவை வந்து அப்படியே தக்க வைக்கணும், நம்ம மாஸாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கேஜிஎஃப்க்கு அப்புறம் ஒரு நடித்து வந்து பூர் காரி துப்புற படம் டாக்ஸிக் மூவி. திரைப்படத்தோட தயாரிப்பு நடிகரும் தயாரிப்புமான யாஷ் அண்ட் வெங்கட் நாராயணன், கோ-ப்ரொடியூசர் 2 பேரும் இணைஞ்சா பண்ணிக்காங்க. இந்த திரைப்படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் கீது மோகன்தாஸ். ரொம்ப அழகாக சூப்பராக பிரம்மாண்டமாக மொழியில் ஒரு எப்படி டைரக்ஷன் வந்து பண்ணணுமோ, இனிமேல் அடுத்த படம் பண்ணக்கூடாது, நீ இனிமேல் அப்படியே ஓடினோன்னு சொல்லி எடுத்துக்காட்டு திரைப்படம் இந்த டைரக்டருக்கு டாக்ஸிக். ஓகேங்களா? டைரக்டர் நிறைய பேருக்கு வந்து நடிச்சு அதாவது டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம பராசக்தி டைரக்டர் எப்படி பண்ணியிருப்பாங்க டைரக்ஷன்ஸ், அதே மாதிரி நம்ம சேம் அதே டைரக்டர் தான் சூரரை போற்று. இவங்களாம் பண்ணலையா? ஏன் இவ்வளோ மட்டமான படத்தை பண்ணணும் கீது மோகன்தாஸ்? இனிமேல் நீங்கள் திரைப்படம் வந்து வாழ்நாளும் டைரக்ஷன் நீங்கள் பண்ணக்கூடாது. இது என்னோடய தனிப்பட்ட முறை, என்னோட கருத்து. நீங்கள் நான் சொல்கிறத விட இந்த திரைப்படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் காரி துப்புறாங்க திரைப்படத்தை. என்னையா சொல்ல வந்தாங்க? ஐயோ, அதுவும் இந்த திரைப்படத்தில் வேறு நடித்த நடிகருங்க எல்லாம் ஓவர் ஆக்ஷன்ஸ், டைலாக்ஸ் ஓவர், ரொம்ப கத்துறாங்க. ஐயோ எரிச்சலாகுது. நான் இந்த திரைப்படத்தை அடம் முடித்து பார்த்தது ஏண்டாப்பா போகணும்னு ஆயிடுச்சு. நான் வீட்டிலே இருந்துருப்பேன் போகுது. பட் இருந்தாலும் வந்து நம்ம வந்து மக்களுக்கு இது மாதிரி திரைப்படத்தெல்லாம் நம்ம பார்த்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளை பார்க்குற ஆடியன்ஸு நம்மளோட திரை விமர்சனத்தை கேட்டு சில பேர் வந்து போகாதவங்க ஆடியன்ஸு கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ வந்து அவங்கள மாதிரி ஆளுங்களுக்காகவாது இந்த திரைப்படத்தை நான் பார்த்து இன்றைக்கி தேட்டர் ரிலீஸ் ஆன திரைப்படம் டாக்ஸிக் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லோரும் பிரம்மாண்டமாக வீட்லேயே உட்காருங்க. தப்பி தவிர இந்த திரைப்படத்தை தேட்டரில் யாரும் போகாதீங்க. போகிறதும் உங்கள் இஷ்டங்க. நான் ஏன் கப்பல் பண்ண போகிறேன், அதெல்லாம் உங்கள் இஷ்டம். நீங்கள் போய் படத்தை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உண்மையாக பொய்யான்ட்டு உங்களுக்கே தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.